ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னுடைய ஐமொபைல் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் நிறைய ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அது பற்றின விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ என்னுடைய ஐமொபைல் ஆப்குள்ளே நான் லாகின் பண்ணிவிட்டேன். நான் பேலன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ₹36.87 தான் இருக்குது. ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கம்மியாகவே இருந்தாலும் கூட எனக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது. அது எதனால் வருதுன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை பொறுத்து, நம்மளோட சிபில் ஸ்கோரை பொறுத்து நமக்கு இந்த ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆஃபர்ஸ் பற்றி பார்க்கணுன்னா, கீழே ட்ரான்சாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது ரெட் கலரில் ஹைலைட்டாக இருக்குது. அது கீழே சென்ட் மணின்னு இருக்குது. அது பக்கத்தில் பில் பேன்னு இருக்குது. அது பக்கத்தில் ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்டு பே லேட்டர் ஆக்டிவேஷன். அதாவது நம்மக்கிட்ட யூபிஐ கிரெடிட் கார்டு எதுவும் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பே லேட்டர் ஆக்டிவேஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு சார்ஜஸ் அப்ளிகபிள். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. அதில் ரூபே வேரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு தேவைப்படாது. பட் நமக்கு தேவைன்னா கெட் அ டிஜிட்டல் கிரெடிட் அப் டு 45 days வித் 0 இன்ட்ரெஸ்ட். நமக்கு எந்த வட்டியும் போடாமல் 45 நாள் வரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணால் போதும்ன்ற மாதிரி வருது. அது என்ன நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஷாப் எனிவேர் யூபிஐ பேமெண்ட் இஎம்ஐ ஃபெசிலிட்டி கூட இருக்குது. 3 மாதத்துலேருந்து 9 மாதம் வரையுமே இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் பே லேட்டர் சார்ஜஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன் டைம் சார்ஜஸாக 500 + GST. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ₹3000 செலவு பண்ண 75 + GST. இதெல்லாம் நம்ம கட்டுற மாதிரி வருது. இப்போ இதில் பாருங்கள், அந்த சர்வீஸ் சார்ஜஸ்லாம் எவ்வளோன்னு பாருங்கள். ₹3000 கம்மியாக நம்ம செலவு பண்ணால் எதுவுமே நம்ம கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த 3000க்குள்ளே அது எவ்வளோ செலவு பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2900 செலவு பண்ணுறோன்னா அந்த 2900 மட்டும் நம்ம கட்டினா போதும். ஆனால் ₹3001 நீங்கள் செலவு பண்ணால் கூட நம்ம திருப்பி கட்டுறப்ப சர்வீஸ் சார்ஜாக ₹75 + GST நீங்கள் கட்டுற மாதிரி வரும். என்னை பொறுத்த வரையும் இது எனக்கு வேஸ்ட்டு தான். என்கிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. அதோட லிமிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா அது இருக்கப்போ எனக்கு இந்த ஃபெசிலிட்டி வேஸ்ட்டு தான். உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. இந்த ஃபெசிலிட்டி கிரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனப்படும். அவங்கக்கிட்ட டக்குன்னு அக்கௌண்ட்டில் காசு இல்லை, ஆனால் பேமெண்ட் ஏதோ பண்ணணும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிரெடிட் லைன் ஃபெசிலிட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுறப்ப சர்வீஸ் சார்ஜஸும் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கள். ₹3000 கம்மியாக நீங்கள் செலவு பண்ணுறப்ப நீங்கள் எந்த சர்வீஸ் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெட் அன் இன்ஸ்டன்ட் கேஷ் இன் அ ஃபியூ கிளிக்ஸ். அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ₹7 லட்சம் போட போகிறாங்க. இது இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் கீழே வருது. மேக்ஸிமம் டென்யூர் 36 months தான். இது நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பர்சன்டேஜ்லாம் எப்படின்னு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இஎம்ஐ 24,408. 3 years தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ டென்யூர் 1 year to 3 year தான் அப்ளிகபிள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸிங் சார்ஜ் பிடிச்சிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ₹6,83,000 போடுவாங்க. ஸோ இவ்வளோ சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு 3 seconds நம்ம அக்கௌண்ட்டுக்கு இதை போட்டுடுவாங்க போல். அவைல் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் இன் ஜஸ்ட் 3 seconds போட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் பேக் கொடுத்ததுனால இந்த மாதிரி காமிக்குது. நான் லேட்டர்னு கொடுக்குறேன். இந்த ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் 7 lakhsன்றது போக ப்ரீ அப்ரூவ்டு ஹோம் லோனா அது பாருங்கள் 28.5 lakhs. அதாவது நம்ம வீடு வாசல் வாங்கி வச்சுருப்போம். நம்மக்கிட்ட இவ்வளோ அசெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் போல். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வேலைக்கு போகலைனாலும் என்கிட்ட சேல்ரி அந்த பே ஸ்லிப்ஸு அந்த மாதிரி அந்த சேல்ரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம ஈஸியாக இந்த லோன்ஸ்லாம் வாங்க முடியும். நான் மறுபடியும் கூட ஒரு 28.5 lakhsக்கு நான் ஒரு வீடு கூட வாங்க முடியும். டவுன் பேமெண்ட் என்னவோ நம்ம கட்டிட்டு மறுபடியும் கூட ஒரு 30 to 35 lakhsக்கு நான் ஒரு ஃப்ளாட்டோ வீடோ வாங்க முடியும் இந்த ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் மூலமாக. இப்போ இதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இதில் மினிமம் 15 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 28,50,000 வரையுமே நம்ம லோன் வந்து எடுக்க முடியும். இது வந்து ஹோம் லோனு. இது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது. இப்போ 8.8%ன்றது வந்து அஃபோர்டபுள் தான். ஸோ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23,282 ரூபா. ஸோ நிறைய பேர் வந்து வாடகையே கட்டுறாங்க 20,000 25,000 சிட்டிக்குள்ளே. அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ரீ அப்ரூவ்டு ஹோம் லோன்லாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம தாராளமாக எடுத்துக்கிட்டு நம்ம சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாம். பட் இது எத்தனை பேருக்கு இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஹோம் லோன்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொசீஜர். அதுக்கு அந்த பேப்பர் ஒர்க்லாம் ஹெவியாக இருக்கும். வெரிஃபிகேஷன்லாம் போக அதுக்கப்புறம் தான் சாங்ஷன் லெட்டரே கைக்கு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் நிறையவே வந்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே பாருங்கள் 28.5 lakhs, 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 28,50,000 வரையுமே நான் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். இதுக்கான ப்ராசஸிங் சார்ஜ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 2,713 ரூபா சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் 312 மாதம், அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே இல்லையா? ஸோ 240 மாதத்துக்கும் மேலே. அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம 25 வருஷத்துக்கு இந்த லோன் போல் நம்ம அந்த டென்யூரு அதுக்கப்புறம் அந்த மணி எல்லாம் நம்ம கம்மி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ வந்து கம்மியாகும். இதுக்குமே ஐ வில் டூ இட் லேட்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு கிரெடிட் கார்டு அப்கிரேடு. என்கிட்ட இருக்க கிரெடிட் கார்டை இன்னும் கூட ஹை வேரியண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இங்கே காமிக்குது. பட் இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு சார்ஜஸ்லாம் வரும். நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஜாயினிங் ஃபீ 3,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆனுவல் ஃபீ 2,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதனால் கிரெடிட் கார்டு அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாயினிங் ஃபீஸ்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நல்ல வேரியன்ட் கார்டு நமக்கு கொடுக்குறாங்க, ஸோ 0 காஸ்ட்டில் கொடுக்குறாங்க, ஸோ ஜாயினிங் ஃபீ எதுவும் இல்லை, ஆனுவல் சார்ஜஸ் எதுவும் இல்லைன்னா நான் அப்கிரேட் பண்ணிப்பேன். பட் இதில் எல்லாமே சார்ஜபிள் கார்டு தான், இது பேங்க்குக்கு தான் பெனிஃபிட். அதனால் நான் அதை வந்து நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ இதிலே பாருங்கள், நிறையவே நமக்கு வந்து ஆஃபர் காமிக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேயபிள் கார்டு தான், ஃப்ரீ கார்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதுலேயே நம்ம போக போக ஜாயினிங் ஃபீஸும் 500 ரூபா, வருஷத்துக்கு 500 ரூபா கட்டினா போதும், ப்ளஸ் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. பட் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த கார்டை நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ண போகிறோமான்னு பார்த்துட்டு நமக்கு ஓகேன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இருக்கிற கார்டே போதும். என்கிட்ட ஆல்ரெடி ஐசிஐசிஐ அந்த அமேசான் பே கிரெடிட் கார்டு இருக்குது. அதில் கேஷ்பேக்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவே போதும். ஸோ நான் ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதே போல் ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் ஓவர் த கிரெடிட் லிமிட்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நமக்கு 4,20,000 ரூபா, அதுவே 7 லட்சம், அது பத்தாது 4,20,000 ரூபா. இதுவுமே மேக்ஸிமம் டென்யூர் 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கூட நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு லிமிட்டை தாண்டி ஓவர் த கிரெடிட் லிமிட். இப்போ இதில் பாருங்கள் 16% இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது. இது கூட வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ் ஆர் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஆனால் இதுக்கு ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுற மாதிரி வரும். அதாவது கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால மேபி அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது ஓவர் த கிரெடிட் லிமிட்ன்றதுனால மேபி ஜிஎஸ்டி இல்லாமல் கூட நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ கட்டினா போதுன்ற மாதிரி கூட வர சான்ஸ் இருக்குது. இது வந்து HDFCயில் ஜம்போ லோனுக்கு ஈக்குவல். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீ அப்ரூவ்ட் ஆட்டோ லோன். இதில் பாருங்கள், குயிக் டிஸ்பர்ஸ்மெண்ட் வித் நோ டாக்குமெண்டேஷன், 14,90,000 ரூபாய் வரையுமே நம்ம கார் வந்து வாங்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டில் இருக்குது, எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ண தேவையில்லை நம்ம. ஆனால் இந்த லோன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டால் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். ஒரு இஎம்ஐ கட்ட தவறினா கூட ஏகப்பட்ட சார்ஜஸ் போட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி வந்து அவங்க சத்தம் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அதுவுமே இருக்குது. ஸோ இதுவுமே நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், யூ ஹாவ் அ ப்ரீ அப்ரூவ்டு கார் லோன் ஆஃபர் ஆஃப் 14.9 lakhs. மேக்ஸிமம் 84 மாதம் வரையுமே இந்த லோன் வந்து இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. 84 மாதம்னா 7 வருஷத்துக்கு. அப் டு 100% ஃபண்டிங். அதாவது ஒரு கார் வந்து 5 லட்சம் ரூபான்னா அந்த 5 லட்சம் ரூபாவுமே பார்த்திங்கன்னா நம்ம லோனில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 100% ஃபண்டிங் வந்து போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இன்ஸ்டன்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் டு யுவர் ப்ரிஃபர்டு டீலர். நமக்கு வராது, டீலருக்கு தான் போகும், பேப்பர்லெஸ் ஜேர்னி. இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருந்தால் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், கெட் யுவர் லோன் டிஸ்பர்ஸ்ட் இன் ஃபியூ ஸ்டெப்ஸ், செலக்ட் கார் அண்ட் டீலர், கஸ்டமைஸ் யுவர் லோன், சைன் யுவர் அக்ரிமெண்ட், டிஸ்பர்ஸ் அமௌண்ட் டு டீலர்ஸ் அக்கௌண்ட், டவுன்லோட் டெலிவரி நோட். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நான் HDFCயில் ஜிப் டிரைவ் ஆஃபரில் நான் என்னுடைய பைக்கை நான் புக் பண்ணி நான் எடுத்திருந்தேன். ஸோ அதே போல் கார் கூட நம்ம வந்து வாங்கலாம், ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் இருக்குது. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு தெரியல, மேபி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்னு கொடுத்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிய வரும். ஸோ நான் இப்போ வந்து ப்ரொசீட் பண்ண போகிறதில்ல.
இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீ அப்ரூவ்டு எஜுகேஷ்னல் லோன் கூட இருக்குது. நான் மேலே ஏதாவது நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்லைனா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது MBA இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா நான் அதுக்கான லோன் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டாக நான் எடுத்துக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் வரையுமே லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டென்யூர் வந்து மேக்ஸிமம் 144 மந்த்து, அதாவது 10 வருஷத்துக்கும் மேலே. ஸோ 10 வருஷம்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும்ல, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னா இன்ட்டு 10 போட்டால் 120 மாதம். அப்போ இது 10 வருஷத்துக்கும் மேலே 144 மாதம் வரையுமே நம்மளால் EMI வந்து நம்ம கட்ட முடியும். இதையுமே நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், லெவல் ஆஃப் கோர்ஸ், இன்ஸ்டிடியூட் நேம் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் லோனும் இன்ஸ்டண்ட்டாக சாங்ஷன் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீ அப்ரூவ் 2 வீலர் லோனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீலர் லோன்ன்றதுனால ஜஸ்ட் 1.2 lakhs தான் சாங்ஷன் ஆயிருக்கு. 36 months வரையுமே நம்மளால் EMI கட்ட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த 2 வீலர் வாங்க முடியும். ஸோ ஸ்கூட்டரோ பைக்கோ வாங்கலாம் இல்லையா, 1,20,000 ரூபாய்க்கு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 100% ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பைக்கோட ரேட்டு 1 லட்ச ரூபான்னா அந்த 1 லட்ச ரூபாய் முழுக்கவே இந்த லோன் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ டீலருக்கு வந்து அந்த அமௌண்ட் டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீ அப்ரூவ்டு லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் லோனு. அதனால் இந்த மாதிரி கொலாட்ரல் லோன்ஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை நம்ம யோசிக்கணும். ஏதாவது நம்ம கட்டாமல் விட்டுட்டா நம்ம கொலாட்ரல் வந்து நம்ம கையை விட்டு போயிடும். அதுவுமே இருக்குது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா 22 லட்ச ரூபாய் வரையுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் 180 months 15 வருஷத்துக்கு. அதே போல் ப்ரீ அப்ரூவ்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லோன், அதாவது அவைல் இன்ஸ்டன்ட் சாங்ஷன் இன் ஜஸ்ட் அ ஃபியூ கிளிக்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது பார்த்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கான லோன் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டில் இருக்குது. ஆனால் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு 1 கோடி ரூபாய்னா இங்கே எனக்கு ஆஃபர் வந்திருக்குது ஜஸ்ட் 22 லட்சம் தான். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 78 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர் பண்ணுற மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால் இந்த லோன்ன்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரீ அப்ரூவ்ட் பேசிஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு 20 lakhsக்கு நான் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா அப்போ நமக்கு இந்த 22 lakhsக்குள்ளேயே தான் வருது. அப்போ நம்ம 100% ஃபண்டிங்ன்ற மாதிரி வரும். ஒரு 25 lakhsக்கு வாங்கினா நம்ம இந்த 22 lakhs வாங்கிட்டு ஒரு 3 lakhs நம்ம கையில் இருந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்குது. அதுவுமே நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வித் லோ EMIலாம் கொடுத்துருக்காங்க. we can customize our offer, pay sanction fee, download sanction letter இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு கன்சியூமர் EMIன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜ் ஃபின்சர்வ்லலாம் நம்ம 0 காஸ்ட் EMIன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய LG டிவியெல்லாம் நான் வாங்கினது அந்த பஜாஜ் ஃபின்சர்வ் மூலமாக தான். 14 மாதம் EMI வந்து கட்டுற மாதிரி வந்தது. நான் டவுன் பேமெண்ட்டு கூட நான் கொஞ்சம் கட்டியிருந்தேன். அதுபோல் இந்த மாதிரி கன்சியூமர் லோன் கூட நம்ம ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர்ஸில் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 1.2 lakhs வரையுமே 24 monthsக்கு நம்ம EMI கட்டுற மாதிரி ஃபர்னிச்சரோ எலக்ட்ரானிக்ஸோ நம்ம வாங்கிக்கலாம். அதுவுமே நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன், என்ன காமிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு காமிக்குது. நோ காஸ்ட் EMIன்னு வருது, குயிக் சாங்ஷன்ஸ், ஃபாஸ்ட் டிஜிட்டல் ப்ராசஸிங், மினிமம் டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து கன்சியூமர் லோன். இதில் ஃபர்னிச்சர்ஸு, எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வசந்த் அண்ட் கோ போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், ICICIயில் எனக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்களே ப்ரொசீட் பண்ணி நீங்களே கூட அந்த ஐட்டம்ஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் EMI கட்டிக்கிட்டே வரலாம். மேக்ஸிமம் 24 months வரையுமே எனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இத்தனையுமே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த UPI, அதாவது கிரெடிட் கார்டு இல்லை, இது நார்மலாகவே இந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி கிரெடிட் லைன் ஆஃபரு அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோனு, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்ட் ஹோம் லோனு, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்ட் கிரெடிட் கார்டு அப்கிரேடு, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்டு லோன் அபோவ் த கிரெடிட் லிமிட்டு, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்டு கார் லோனு, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்ட் எஜுகேஷனல் லோனு, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்டு 2 வீலர் லோனு, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்டு லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்ரூவ்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லோனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு கன்சியூமர் லோனு. இத்தனை ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர்ஸு நாட் ஒன்லி இந்த ICICI பேங்க்கில், எல்லா பேங்க்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி தான் எனக்கு மட்டும் இத்தனை ஆஃபர் வந்து வருதுன்னு தெரியல.
எதனால் வருதுன்னா, நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த இஎம்ஐயும் நான் கட்டாமல் விட்டது கிடையாது. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதனால் எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. தினமும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால பரவாயில்ல. இல்லைனா எல்லார்கிட்டையும் நம்ம பேச பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான லோன்ஸ் வந்து எனக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. திருப்பி கட்டுறதுக்கு முடியலன்னா தான் பிரச்சனையாக போகும். ஸோ திருப்பி கட்டுற வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன்ஸ் மேலே லோன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.